வணக்க மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. திருஷ்யம் 3. திருஷ்யம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமாக இருக்கும். நம்ம கமலஹாசன் நடிப்பில் வெளிவந்த பாபநாசம் படம் அந்த படத்தோட தமிழாக்கம் தான். ஸோ அந்த படம் நம்ம இதில் பாபநாசத்தோட நிப்பாட்டிட்டாங்க. பட் அவங்க அந்த படத்தை திருப்பி குழி நோண்டி எடுத்து பார்ட் 2 பார்ட் 3 நிற்கிறாங்க. இதோட இந்த படம் முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முடிஞ்சதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபுல் வீடியோ பாருங்க. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே தாங்க. அந்த பாடியை வச்சு இந்த உண்மையாக அந்த கொலையை செஞ்ச மோகன்லால் அவங்க குடும்பமோ அதுக்கான தண்டனை அனுபவிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான். இதில் என்ன ஒரு சின்ன ட்விஸ்ட்னா, முதல்ல அந்த பையனோட அப்பா அம்மா அந்த உண்மையை ஏற்றுக்கிட்டு வேலைக்கு போயிடுவாங்க. பட் இந்த படத்தில் அவங்க திருப்பி அதுக்கான ஒரு முடிவை கொடுக்கணும், நான் பட்ட கஷ்டத்தை அந்த குடும்பம் அனுபவிக்கணும் அப்படின்றது கால சூழ்நிலையினால அது எல்லாத்தையும் மனம் மாறி அந்த இடத்துக்கு தள்ளப்பட்டு கடைசியில் அந்த மோகன்லால் அவங்க குடும்பத்துக்கு அந்த தண்டனை குற்றத்துக்கான தண்டனை கிடைச்சதா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட எண்டு கார்டு. ஸோ எனக்கு இந்த படத்தில் முதல்ல என்ன பிடிச்சிருந்ததுன்றதுலேருந்து போயிடுறேன். ஃபர்ஸ்ட் திங் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே. அதாவது செத்த ஒரே ஒரு பணத்தை வச்சுக்கிட்டு 3 படம் எடுத்தாங்க. ரொம்ப கஷ்டம் சீரியஸாகவே. அந்த மாதிரி திரைக்கதை அமைக்கிறது ரொம்ப கஷ்டம். உண்மையிலேயே அந்த இப்போ நிஜத்தில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருந்தா இந்த கால நேரத்துக்கு அந்த உண்மையிலேயே அந்த பாடி டீகம்போஸாக கூட ஆயிருக்கும், மொத்தமாகவே அழுகி உருகி மண்ணோட மண்ணாக மக்கி கூட போயிருக்கும். ஆனால் இவர் ஜித்து ஜோசப் அவர்கள் அந்த எலும்பு கூட தோல்ல போட்டுகிட்டே தெரிஞ்சிருக்காரு. பட் ஜோக்ஸ் அப்பார்ட், ஒரு டெட் பாடியை வச்சுக்கிட்டு 3 படம் அப்படின்றத ஒரு திரைக்கதை வாயில பார்க்குறப்போ மிகப்பெரிய கஷ்டம். அதை அவர் சாதிச்சிருக்காரு. இந்த படத்துலையுமே திரைக்கதை நல்லா இருந்தது. அதாவது உங்களுக்கு திருஷ்யம் 2 இதெல்லாம் பிடிச்சிருந்தா அந்த வகையான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படத்தில். இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தோட இந்த படம் கொஞ்சம் பொறுமையாக தான் நவரும். பட் அது மாதிரி ஒரு படம் பார்க்குறவங்களுக்கான ஒரு படம் தான். ஸோ அந்த வகையில் திரைக்கதை அது எடுத்த மேக்கிங் ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டாவது அந்த படத்தோட நடிப்பு, மோகன்லால் அவர்களின் நடிப்புக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா திருஷ்யம்லையும் சரி, அதை தாண்டி மற்ற படங்களுமே சரி, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியவர் தான். ஸோ அந்த வகையில் அவருமே இந்த படத்தில் மிகச்சிறந்த நடிப்பு கொடுத்துருக்காரு. அதை தாண்டி மற்ற கதாபாத்திரங்கள் வரவங்களுமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்மளுக்கு அந்த சஸ்பென்ஸ் எலமெண்ட் அடுத்து என்ன நடக்குன்ற அந்த விஷயத்தை அதை மெயின்டைன் பண்ணதில் உங்களோட நடிப்பு மிகச்சிறந்ததாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். திரைக்கதையிலே அதை கொண்டு வந்துட்டாலும் செகண்டில் அவங்களோட ஆக்டிங்லையுமே அது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருந்தது. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 எப்படி இருந்ததோ இந்த படத்துலையும் ஓகே நல்லா இருந்தது. மூணாவது இந்த படத்தோட இந்த மியூசிக். ஆக்சுவலி இந்த படத்தில் பாட்டெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, ஒரு சஸ்பென்ஸ்க்குரிய படத்துக்குரிய விஷயங்கள் தான். பட் இதில் ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் தான். ஸோ அதில் இந்த மியூசிக்ன்றது இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப அருமையாக இருந்தது. பாடல்கள்லாம் வச்சு இடைச்சொருகள் பண்ணாமல் தேவையாக என்னவோ அதை பக்கவாக பண்ணியிருந்தாங்க. நாலாவது இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி. படம் நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணும், கேரளாவே நிறைய இடங்களை சுற்றிடும். பார்க்குறப்போ ரொம்ப கலர்ஃபுல்லாக விஷுவலி நல்லா இருந்தது. ஸோ எனக்கு இன்னும் இந்த படத்தில் என்ன பெட்டராக பண்ணியிருக்கலாம், என்ன ஒரு விஷயத்தோட இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னோட எண்ணமாக என்ன இருந்ததுன்னா, முதல்ல இந்த படத்தில் அவங்க எண்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது முடிக்கிறப்போ ஒரு லீடோட முடிச்ச விதம் எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலி ஒரு படத்தோட ஒரு கோர் பிளாட் நல்லா இருக்கு, ஸோ இதை அதையே பேஸ் பண்ணி பார்ட் 2 எடுக்கலான்றது நல்ல விஷயம். ஓகே, அதாவது இது எப்படின்னா, கரும்பு ஜூஸ் மிஷின் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல அந்த கரும்பு விடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சார் வரும், நிறையவே வரும். பட் அதோட விடமாட்டாங்க, அடுத்த ஒன்று எடுப்பாங்க, எடுத்து திருப்பி உள்ள விடுவாங்க, அப்படியே புளிஞ்சு எடுக்கும். அது இந்த ஒரு 100% முதல்ல இருந்தது ஒரு 80% வரும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் விட்டுருக்கலாம், விடமாட்டாங்க, திருப்பி எடுப்பாங்க, அப்படியே ஒட்டைப்பாங்க, திருப்பி மூணாவது ஒரு சொல்லுவாங்க. அதில் ஒரு 50% வரும், அப்பயும் விடமாட்டாங்க, அப்பயும் பிடிப்பாங்க, அப்பயும் பிடிச்சி இன்னொரு வச்சு நல்லா நசுக்கி உள்ள விடுவாங்க. நம்மளுக்கு பதட்டமாயிடும், ஏதோ கையை உள்ள மாட்டிக்குமோ அப்படின்னு அப்படி பண்ணுவாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக அடுத்து அந்த அப்படியே சக்கையிடும். அதாவது கரும்பே செத்துருக்கும், செத்த கரும்பை மறுபடியும் 4-5 வாட்டி சாவடிச்சும் திருப்தி இல்லாமல் அதில் இருக்கிற அந்த நூலிலேயே அங்கே எங்கேயாவது சொட்டு இருக்குமே சொல்லிட்டு மொத்தத்தையும் விட்டு அப்பயுமே மனசெல்லாம் தான் அப்படியே தட்டி விடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த படம். அதாவது இந்த படத்தில் மெயின் கோர் பிளாட்டாக இருந்தது ஒரு ஆக்சிடென்டல் நடக்கிற டெத், தான் குடும்பத்தை காப்பாற்ற ஒரு அப்பாவை அவரை செய்கிற முயற்சி. அந்த முயற்சியும் கடைசியில் ஒரு நல்ல விதத்தில் முடியும். அங்கேயே முடிச்சிருக்கலாம், விடலை. அதுக்கப்புறம் ஒரு பார்ட் 2 அதுக்கு ஒரு லீடு எடுத்து அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதில் ஒரு ஆக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு வச்சு ஓகே ஒரு விதமான இப்போ நம்ம எல்லாம் எதெல்லாம் பார்த்து பிரமிச்சோமோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எதெல்லாம் பார்த்து பிரமிச்சோமோ அதெல்லாம் உடச்சி அவங்களே அதெல்லாம் சுக்குநூறாக்கி மறுபடியும் அவரோட புத்திசாலித்தனத்தை காட்டுற ஒரு படம் நல்லா இருந்தது. ஓகே, பார்ட் 1 மாதிரி இல்லாமல் பார்ட் 2 நல்லா இருப்பா அப்படின்ற ஒரு எண்ணம். மூணாவதா இல்லை இங்கே நான் விட மாட்டேன், மூணாவதா இன்னொன்று எடுத்து உங்களை இன்னும் சர்ப்ரைஸ் பண்ணுற பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்தவங்களை மறுபடியும் கொண்டு அங்கே ஒரு கண்டினியூட்டி வச்சு ஒரு போதும் சார், ரைட். அதாவது இதுதான் இந்த கடம்புல கடைசியாக அவரெல்லாம் சக்கை, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த படத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்த்தாங்களோ எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்களோ, அதாவது இந்த படம் எடுத்தப்போ நிறைய விமர்சனங்கள் வந்தது. இது லிட்ரலி ஒரு கொலையை செஞ்சுட்டு மறைக்கக்கூடிய அளவுக்கு அத்தனை விதமான ஆதாரங்களுமே இந்த படம் தந்தது அப்படின்ற நிறைய கருத்துகள் வேறுபாடுகள் இருந்தது. ஸோ அதுக்கான ஒரு முடிவாக நீங்கள் என்ன தப்பு செஞ்சு எவ்வளோ நாளைக்கு முன்னாடி மறைச்சிருந்தாலும் மறுபடியும் அது உங்களை தேடி வரும். ஸோ அதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்காத வரைக்கும் உங்களை தொடர்ந்து அது துரத்தும். அதுதான், அது நல்லதோ கெட்டதோ உங்களை அது துரத்தும். அதுதான் மெயின் கோர் பிளாட். அதை முடிச்ச விதம் பிரமாதமாக இருக்கும். அதுக்கடுத்து ஒரு லீடு இருக்குது, தேவையே இல்லாதான். ஸோ அது எனக்கு பிடிக்கல. ரெண்டாவது இந்த படத்தோட மேக்கிங்காக ஓகே ஸ்லோ தான் படம், நான் முன்னாடியே சொல்லிட்டல. அந்த மாதிரி படம் பார்க்கறவங்களுக்கு பிடிக்கும். பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆடியன்ஸ்லாம் தனியாக நம்ம பிரித்து வைக்க முடியாது. ஸோ மோகன்லால் மாதிரி ஒரு ஆளை கூட்டிகிட்டு வச்சுட்டு இவ்வளோ மாதிரி ஆடியன்ஸாக பார்க்கணும்னு நம்மளால் கணிக்க முடியாது. எக்கச்சக்க ஸ்லோ. அதாவது முதல் 2 பகுதியிலேயே நிறைய விஷயங்களை நம்ம பிரமிச்சு பார்த்தனால இந்த படத்தில் அவங்க என்னத்தை பிரமிச்சு காட்டினாலும் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை.
லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் லாஸ்ட் ஒரே ஒரு சீனை தவிர உங்களுக்கு இதில் வந்து சர்ப்ரைசிங்காக உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ரொம்ப வாவ் அப்படின்ற மாதிரி ஒரு புத்திசாலித்தனத்தை காட்டுற மாதிரி எந்த ரைட்டிங்குமே கிடையாது. ஸோ பேட்டர்ன் வைஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி படம் தான். பட் அதில் உள்ள சின்ன சின்ன ஷாக்கிங் சர்ப்ரைஸ் கூட இதில் கிடையாது. ஸோ அதுவும் பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ எனக்கு இது ரெண்டுமே எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து. ஸோ ஓவராலாக திருஷ்யம் 3 மோகன்லால் ஃபேன்ஸ், திருஷ்யம் ஃப்ரான்ச்சைஸ் அவங்களுக்கான ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன் ஒழிய அதை தாண்டி இது ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸை கவர் பண்ணுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். இன்னும் சொல்லப்போனால் ஸ்லோ பர்ன் த்ரில்லர் ஃபேன்ஸையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தை அப்படியே அந்த லீடு முடிச்சு விட்ருங்க. அந்த பாடியை தயவுசெய்து இதுக்கு மேலே அதுக்கு ஒரு பீஸ் கொடுங்க. அது ரெஸ்ட் இல்லை பீஸாக போட்டோம், தயவு செய்து திருப்பி அதை நோண்டாதீங்க, அவ்வளோதான். எனக்கு திருஷ்யம் எந்த அளவுக்கு வந்து எக்ஸைட்டிங்காக சஸ்பென்ஸ் த்ரில்லராக ஃபீல் ஆச்சு அப்படின்னா 100க்கு வந்து நான் ஒரு 50 கொடுப்பேன், அவ்வளோதான். அதை தாண்டி பெருசாக எனக்கு இந்த படத்தை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அவ்வளோ மக்களை மீண்டும் அடுத்த வாரம் நல்ல திரைப்படம் நல்ல விமர்சனம் சந்திக்கிறேன். அதை நிமிஷம் ரயில் அந்த போச்சு.